உதகையில் வெளி மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்களை வைத்திருக்கும் உள்ளூர் மக்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். தற்போது இ பாஸ் நடைமுறை உதகையில் அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். நாளை முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதற்காக மாவட்ட நிர்வாகம் இ பாஸ் .tnega.org என்ற வலைதள முகவரியை அறிவித்துள்ளது. இன்று காலை 6 மணி முதல் அந்த வலைதளம் மூலம் இ பாஸ் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் வெளி மாநிலங்களிலிருந்து வாங்கப்பட்ட ஏராளமான வாகனங்கள் உள்ளன. அவ்வாறு வாங்கப்பட்ட சொந்த பயன்பாடு வாகனம், சுற்றுலா வாகனம், அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்க ஆவணங்களை பெறும் பணி இன்று உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இன்று துவங்கியது. வாகனங்களின் பதிவுச் சான்று மற்றும் புகைச்சான்று மற்றும் வாகன உரிமையாளர் சான்று, வாகன உரிமையாளர் செல்போனுக்கு இதை பெற்றுக்கொண்டு செல்போனுக்கு இ பாஸ் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதை தவிர வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் QR கோடு வைக்கப்பட்டுள்ளது. வாகன உரிமையாளர்கள் அதனை ஸ்கேன் செய்து இ பாஸ் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்ய முடிகிறது. விண்ணப்பங்களை பெறும் பணியினை வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் நேரில் பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார். வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த வசதி மிக எளிதாக உள்ளதாக வாகன உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.